டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன காயம் கூட அந்த கால இழக்கிறதுக்கு ஒரு காரணமா ஆயிடலாம் அப்படிங்கிறது. ஒரு சின்ன நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ரொம்ப சின்ன காயம் தானே சரியாயிடும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பட் இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த உலகத்துல ஒரு 20 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை யாரோ ஒருத்தர் டயபெட்டிஸ்னால அவங்க பாதத்த இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த எல்லா பாத இழப்புகளும் ஒரு சின்ன சின்ன புண்கள்ல இருந்து ஆரம்பிச்சது தான். ஆனா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம சீக்கிரமாவே அத பார்த்துட்டோம் அப்டின்னா, அந்த பாத இழப்புகள நம்ம வந்து தடுத்துடலாம். அ முக்கியமா வந்துட்டு நீங்க வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டெய்லி அவங்க பாதத்த பார்க்கணும். அவங்க பிரஷர் எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க பிரிவென்டிவ் ஃபுட்வேர்ன்னு சொல்லக்கூடிய ஃபுட்வேர்ஸ யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டா, அந்த பாத இழப்புகள நம்ம நிச்சயம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.